கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசு திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு முதலமைச்சர் பெயர் எப்படி பயன்படுத்தலாம், ஸ்டாலின் பெயர் எப்படி பயன்படுத்தலாம் சொல்லி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா 10 லட்சம் அபதாரம் விதிச்சிருக்காங்க. அந்த 10 லட்சமே அந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தை கூட பயன்படுத்துகின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கின்ற பொழுது நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக மக்கள் மத்தியிலே நம்முடைய திராவிட மாடலுடைய முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவருக்கு ஒரு செல்வாக்கு உயர்வதை கண்டு வேறு வழி இல்லாமல் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலே பல்வேறு தீர்ப்புகள் இப்படித்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று நாம் நீதியை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றோம். உடனடியாக முதலமைச்சருடைய பெயரில் திட்டங்கள் அறிவிப்பதற்கு தடை என்றும் அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தொடுத்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு இன்றைக்கு நம்முடைய தலைமை நீதியரசருடைய தலைமையிலே வருகின்ற பொழுது ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தடையை ரத்து செய்து இந்த வழக்கை தொடுத்த முன்னாள் அமைச்சர் ராஜ்யசபா உறுப்பினர் CV சண்முகம் 10 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சண்முகம் அவர்களுக்காக ஆதரவாக வழக்காடிய வழக்கறிஞர்கள்ட்ட கூட 10 லட்சம் போதுமா, இன்னும் 10 லட்சம் சேர்த்து 20 லட்சம் போடவா, ஏன்னா அது முதலமைச்சருக்கான திட்டத்தில் போய் சேர்ந்த மக்களுக்கு பயன்படுத்துன்ற மாதிரி நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அம்மா குடிநீர், அம்மா உப்பு அனைத்தும் அம்மா சத்துணவு கூட அம்மாவுடைய திட்டங்கள் பேர்ல வந்தது. அம்மா மிக்சி, அம்மா ஃபேன் எல்லாமே அம்மா பேர்ல வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை உற்சாகப்படுத்தினால்தான் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவார்கள். அதில் அம்மான்றதா இருந்துச்சு. அம்மா ஜெயலலிதான் இல்லை, அம்மான்றது பொதுவான தமிழ் அம்மா அப்படின்றது. அது மாதிரி முதல்வர் திட்டம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தால் மக்கள் பயன்பெறுகிறார்களா என்றுதான் பார்க்கணும். பயன் அதிகமாக பெறுறாங்க. மக்களுக்கான திட்டம் இன்றைக்கு கீழே வரைக்கும் விளிம்பு நிலை மக்கள் வரைக்கும் போய் சேருது. இதோடைய எரிச்சல், பொறாமை, வரலாற்று திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த தடை உத்தரவை வாங்கினால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தடையை தகர்த்திருப்பதை நாட்டு மக்களும் நாமும் வரவேற்போம். நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் திமுக செய்ய தவறியதை இன்னும் செய்வோம்னு சொல்லணும். அதான் மக்கள் பணி. மக்களை பற்றி சிந்திக்கிறவங்க என்ன செய்யணும் கேட்டா, இந்த திட்டத்தில் என்னென்ன குறைபாடு இருக்கிறது, இந்த திட்டத்தில் என்னென்ன ஊழல் இருக்கு அப்படி சொல்லுங்க. அது நீங்க ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா இருந்தா அதை மக்கள் மத்தியில் கொண்டு வாங்க, ஊடக வாயில கொண்டு வாங்க, நீதிமன்றத்துக்கு செல்லுங்க. இன்றைக்கு அந்த திட்டத்தால் சாதாரண சாமானிய ஏழை விவசாய வெளிநிலை தொழிலாளர் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், பயன்பெறுகிறார்கள். அடுத்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சு செய்யல. அடுத்த தலைமுறையை நினைத்து பல்வேறு திட்டங்களை ஆற்றி வருகிறார். அதனால ஏதாவது குறை சொல்லணும்,
எதிர்க்கட்சியா இருந்தா ஆலோசனை சொல்லலாம், குறை இருந்தால் சுட்டி காட்டலாம், சுட்டி காட்டுவதை ஆளுங்கட்சி நிறைவேற்றவில்லை என்றால் போராடலாம். அப்பயும் கேட்கல, நீங்க சட்டமன்றத்துக்கு செல்லலாம், சட்டசபையில் பேசலாம், நீதிமன்றத்துக்கு தடை ஆணை வாங்கலாம். உப்புக்கு செப்பு இல்லாமலாம் நீங்க எதற்கு எடுத்தாலும் தடை வாங்குவோம் அப்படின்னு போனீங்களாக்கு நீதிமன்றம் சரியான கூட்டு வச்சிருக்கு. 10 லட்சம் போடுவா 20 லட்சம் போடுவான்னு கேட்கிற அளவுக்கு சரியான முகத்திரையை கிழித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். சரியான தரவுடன் வழக்கு செல்ல வேண்டும். வழக்கு என்பது தரவுகளோடு இருக்கணும், பொதுநல சிந்தனையோடு இருக்கணும், சுயநல போக்கோடு திறமையாக செய்யக்கூடிய, நாட்டு மக்களுக்காக செய்யக்கூடிய, நாட்டு மக்கள் பயன்படக்கூடிய திட்டங்களை தடுக்க நினைப்பதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் இதுக்கு முடிவு. இந்த திட்டம் என்ன, யார் பேர் வேணாலும் இருக்கட்டு போட்டோம், பேரா இந்த திட்டத்தை தடுக்குது, திட்டம் மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கவனிக்குது, தலைமை நீதியரசர் கவனிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நிக்குது எடப்பாடி அணி. இன்னைக்கு கூட எடப்பாடி பேசியிருக்காரு, இன்னும் 7 மாசத்துல திமுக காணாம போகுது. இன்னைக்கு இந்த பேட்டியின் வாயிலாக, இந்த பேட்டி நீங்க பதிவா வச்சுக்கிறீங்க, இந்த பேட்டியின் வாயிலாக சொல்ற 7 மாசத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு முடிவுரை எழுதப்படும். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே முடியாது. அவர் இறுதி காலத்தில் பயணம் செய்கிறார், அரசியலில் இறுதி காலத்தை முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார். 2026க்கு பின்னாடிதான் அதிமுக என்ற கட்சி ஒருங்கிணையும். அதாவது கிராமத்தில் பழமொழி சொல்லுவான், காணாம போன மாட்டையும் தேட மாட்டேன்றான், வீட்டுக்கு வந்த மாட்டையும் கட்ட மாட்டேன்றான். இதான் எடப்பாடி. கட்சியை விட்டு போனவங்களையும் கூப்பிட மாட்டேன்ற, எந்த நிபந்தனையும் இல்லாம கட்சிக்கு வரேன்னு சொல்றாலையும் கூப்பிட மாட்டேன்ற. அப்ப என்ன, காணாம போன மாடையும் தேட மாட்டேன்ற, வீட்டுக்கு வந்த மாடையும் கட்ட மாட்டேன்ற. அப்ப இதான் எடப்பாடி. அதனால அதிமுக எவ்வளவு பெரிய இயக்க, எம்ஜிஆர் மிகப்பெரிய மக்கள் தலைவர். மக்கள் தலைவர் சொன்னா எம்ஜிஆர் தான். அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன எஸ்டிஎஸ் வீடு தேடி போய் பார்த்து கூட்டு கட்சியில சேர்த்தார். எம்ஜிஆருக்கு மாசு குறைஞ்சிருந்துச்சா? விவசாய சங்கத்தில் நாராயணசாமி நடுவே வீட்டில் போய் பார்த்தார். அவ்வளவு பெரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர். கட்சி சேரக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா அவங்கள பேசாத பேச்சா காளிமுத்து பேசினார். பேசின அனைவரையுமே அரவணைத்தவர் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மாவோட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நீ பெரிய மக்கள் தலைவரா எடப்பாடி? சிதறொன்று போகாம அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால்தான் இயக்க வெற்றி பெறும். எம்ஜிஆர் மகத்தான அவரை பார்க்கறதுக்கு 48 மணி நேரம் காத்து கிடப்பான், 3 நாளைக்கு முன்னாடி காத்து கிடப்பான். அவ்வளவு பெரிய தலைவர். அம்மா எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி, ஆளுமை. உனக்கு பேச்சாற்றல் இருக்கா, எழுத்தாற்றல் இருக்கா, அரவணைக்கக்கூடிய குணம் இருக்கா, தன்மை இருக்கா? எந்த ஆற்றலும் இல்லாமல், தகுதியும் இல்லாமல் ஊர்ந்து தவழ்ந்து சென்ற ஊர்வன பிராணி, மனிதன் கிடையாது, ஒரு ஊர்வன பிராணி மாறி போய் அந்த அம்மா சின்னம்மா காலில் விழுந்துட்டு அந்த அம்மாவுக்கு நன்றியோட இல்லை. நீ யாருக்கு நன்றியோட இருந்திருக்கிற? எதுக்கு நீ முதலமைச்சரா வரணும்? அதனால இந்த கேள்விகள்லாம் மக்கள்கிட்ட இருக்கு. சும்மா பணத்தை கொடுத்துட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பெரும் கூட்டம் சேர்ந்துருக்கு. அந்த கூட்டத்தில் பார்க்குறோம்ல, எந்த ரியாக்ஷன் இருக்கு? கூட்டத்தில் எதிரொலி இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்ப்பேன் எடப்பாடி பேசும்போது கைதட்டணும், ஆமான்னு. அதான் ரியாக்ஷன். செத்தவங்க கையில் கொடுத்த வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. 200 ரூபா. இந்த கிழவிகள்லாம் பார்க்குறோம்ல, இந்த கிழவிலாம் உனக்கு ஓட்டு போட வருமா? 200 ரூபா கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. உனக்கு எதுக்கு பெருங்கூட்டம் சேரணும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக பெரிய அலை இல்லை. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
தினசரி 1 கோடி பேர் மக்களுக்கு மேல இலவச பேருந்து பயணத்திலே பெண்கள் செல்கிறார்கள். இந்த ஆட்சியை விட்டுருவாங்களா? 1,54,00,000 பேருக்கு மேல பெண்கள் மாதம் 1000 வாங்குறாங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டும் நினைப்பாங்கல்ல? இந்த ஆட்சி கை கொடுப்பாங்கல்ல? முதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு, கல்லூரிக்கு செல்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச காலையில சிற்றுண்டி, கலைஞர் உரிமை தொகை, வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலே இன்னைக்கு பொருளாதாரத்தில் இந்தியாவிலே உயர்ந்திருக்கிறோம். 11 புள்ளி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறோம். நீ எத்தனை லட்சம் கடை அழைச்சிட்டு போன எடப்பாடி? அதனால இந்த முதலமைச்சரை விட்டால் இன்றைக்கு தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய, மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் யார் இருக்கா? எந்த இயக்கம் இருக்கு? நாங்க ஆதரிக்கிறோம்னா நாங்களாம் ஒரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருந்தால் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட வரல. ஏன்னா நாங்கள் கொள்கைவாதி, வர முடியாது எந்த கட்சியும். நீங்க கோடி இருந்தால் தான் வர முடியும், கோடி இருந்தால் தான் வர முடியும், லட்சியம் இருந்தால் வர முடியாது, கொள்கை இருந்தால் வர முடியாது. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், சின்ன கோபுரா கூட பாஜக கட்சிக்கு போறோம்ன்றான். ஆனால் எங்களுக்கு திமுக முரண்பாடு இருக்கா? இருக்கு. ஆனால் இப்ப அந்த முரண்பாடு பெரிதா, திமுக கொள்கை பெரிதா, யார் வேணும்னு நினைக்கிறான்? தனிப்பட்ட முறையில் பேசணும்னா எனக்கு 1000 கோபம் இருக்கலாம், அது என் சுயநலம். அந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறோம், கருத்துருவாடு இருந்திருக்கும், முரண்பாடு இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு மக்களுக்கு யார் பயன்படுறான்ற கேள்வி வருது. பசும்பொன் பாண்டியனுக்கு என்ன? கலைஞர் சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்பவன் கழகத்தில் வருகிற புற்றுநோய். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்பவன் கழகத்தில் வருகிற ரத்த நாளம் கலைஞர் சொல்லுவார். அது மாதிரி இந்த நாட்டுக்கு நாங்க பாடுபட்டிருக்கோம், மனசாட்சியோட பாடுபட்டிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 27 முறை சிறை சென்றிருக்கேன். மாணவர் பருவம், இளைஞர் பருவம் அனைத்து இழந்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு திமுக என்கின்ற மிகப்பெரிய இயக்கம், கட்டமைப்பு தான், திராவிட கருத்தியல் தான் இந்தியாவிலேயே இன்னைக்கு பாசிசம், சர்வதிகார மனப்பான்மையோடு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை விழுங்க துடிக்கிற, சாதி மத மோதலை உருவாக்க துடிக்கிற, கடவுளின் பெயரால் மனிதனை பிளவுபடுத்துகின்ற இந்த நாசகார சக்தி யாரால் வீழ்த்த முடியும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான். இன்னைக்கு இந்தியாவையே உற்று நோக்கக்கூடிய இயக்கமாக ஸ்டாலின் உருவெடுத்திருக்கிறார். பெரியார் போராடினார், அண்ணா போராடினார், கலைஞர் போராடினார். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு பெரியாரை விட எதிரிகள் வலுவா வந்திருக்கிறார். அண்ணாவுக்கு இருந்த எதிரிகளை விட இன்னைக்கு எதிரிகளும் துரோகிகளும் வலுவா வந்திருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்தா வந்திருக்கிறான், பலமா வந்திருக்கிறான், ஆட்சி அதிகாரம் என்ற இயந்திரத்தோடு வந்திருக்கிறான், வெறியோடு இருக்கிறான். பெரியார் சந்தித்த எதிர்ப்பை விட ஐயா ஏராளமான எதிர்ப்புகள், அது வேறு. ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் என்ற இயந்திரத்தை பயன்படுத்தி இங்கே மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை, எல்லா எதிர்கட்சி ஆட்சியாமே மாநிலங்கள் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆட்சியில பூரா எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறோம். இங்கதான் ஆட்டவாசக்க முடியல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை, நம்முடைய தளபதி ஸ்டாலின். காரணம், கொள்கை உரம் போட்டு இயக்க திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே பசும்பொன் பாண்டியனுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி சுயநலமா எழுந்தால் நான் எங்கேயாவது இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணதாக அர்த்தமாகும். நாளைக்கு சுடுகாடை தேடி செருப்படுத்தி வருவா மக்கள். இன்னைக்கு பாஜக இருக்கிறவனுக்கு பூரா அதான் நிலவரம். பாசிச தாருக்கு பூரா சுடுகாடை தேடி இளைய தலைமுறை வரும். தப்பித்தவரை இங்க பாஜக கால் உண்டுனா நாளை இந்த தலைமுறையில் வாழ்ந்தவன் எங்கேயாவது சுடுகாடு இடிப்பான். வந்து வேணா ஒரு மனுஷனாடா பாஜக ஆதரிச்சுக்கான்னு சொல்லி எங்களுக்கு இந்த வரலாறு இருந்துச்சுன்னா போதும். மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனா, மானமிகு பசும்பொன் பாண்டியனாண்டா, மானமிகு பசும்பொன் பாண்டியனாக்கு விருப்பத்தினாலதான் எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தமிழ்நாடு மக்கள் வாழணும், திராவிடம் வென்றெடுக்கணும், பாசிசத்தை வேரோடு வீழ்த்தணும், மொழி காக்கப்படணும், இனம் காக்கப்பட வேண்டும், மக்கள் தன்மானத்துடன் வாழ வேண்டும், சுயமரியாதை வாழ வேண்டும் என்றால் திமுகவை தான் ஆதரிக்க வேண்டும். இந்த இடத்துல எனக்கு இருக்கிற கோபதாபம் என் தனிப்பட்ட பசும்பொன் பாண்டியன்.
அது எனக்கு கீழே போயிடணும். எது மேலே நிற்கணும்னு கேட்டால் நாடு, மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, திராவிட கருத்தியல், சமூக நீதி, மாநில சுயாட்சி, இதையெல்லாம் இன்னைக்கு பாதுகாக்கக்கூடிய பெட்டகம் திமுக, இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரண் திராவிட முன்னேற்ற கழகம், பாதுகாக்கக்கூடிய தலைவன் திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின். அதனால நம்ம எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கீழே தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நான் குடிக்க வேண்டிய கொடி இன்னைக்கு திராவிட கருத்தியல் கொடி. அதனாலதான் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோமே தவிர சில சொரிநாய் பேசுற மாதிரி பெட்டி வாங்கிட்டு வாழ்நாள்ல யாருக்கு சல்லி காசு வாங்காம எவனுக்காகவும் சமரசம் இல்லாமல் போராடுகின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கொள்கைக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன், லட்சியத்துக்காக நடத்துறேன். இன்னைக்கு கொள்கை பேசுறது, லட்சியம் பேசுறது எங்க இருக்குன்னு கேட்டா திமுகவை தான் ஆதரிக்கணும். திமுக விட்டு அவர் யார் ஆதரிக்க முடியும்? ஊர்ந்து தவழ்ந்து சென்று இன்னைக்கு பாஜக சரண்டர் ஆயிருக்கூடிய எடப்பாடி ஆதரிக்க சொல்றியா? வேற எந்த மூஞ்சி முகர எந்த தலைவர் இருக்கா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு திமுகவை, தன்மானத்தை, சுயமரியாதை, இனமானத்தை காக்கக்கூடிய இயக்கம் எது இருக்கு? திமுக விட்டா வழி சொல்லு. மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய ஆற்றல் திமுக இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. கொள்கையில சமரசம் இல்லாத ஒரே இயக்கம் திமுக தான். அதனாலதான் நாங்க தனி இயக்கம், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களுக்குன்னு கொள்கை இருக்கு, லட்சியம் இருக்கு. ஆனா அந்த கொள்கை லட்சியம் என்ன? பாசிசத்தை வேற இருக்க வேண்டும், மதவாத சக்தியை வீழ்த்த வேண்டும். அதுக்கு பெரிய கட்டமைப்பு கொண்ட இயக்கம் எது? திமுக, தளபதி ஸ்டாலின். அதனால தளபதி ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு சொல்லுவது திமுக வலுப்படுத்த அல்ல, நாட்டை வலுப்படுத்த, நம் மொழியை வலுப்படுத்த, நம் இனத்தை வலுப்படுத்த, இந்தியாவில் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை காட்டுவதற்கு ஸ்டாலினை தவிர வேற யார் இருக்கா? அதனாலதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஸ்டாலினுக்கு அருமையான தீர்ப்பை, அவர் தனிப்பட்ட ஸ்டாலின் பேர் போடுவாங்க அவசியம் இல்லை, எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல், சோதனையை கண்டு எழுதக்கூடிய திறன், சாதனை மன்னன் நம்முடைய ஸ்டாலின். எமர்ஜென்சி காலத்தில் அவர் சந்திக்காத சோதனையா? 10 ஆண்டு காலம் எதிர்கட்சி, கலைஞர் உடம்பு முடியாமல் போயிட்டார். 10 ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தலையா? ஆனால் ஆற்றல் மிகு தளபதியாக இன்றைக்கு கிடைத்திருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்தும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்போம். நன்றி சார். நன்றி.